ஹாய் காய்ஸ், நாம வந்து இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர் ஸ்டைல வந்து எப்படி கோபி மஞ்சூரி செய்யுதுன்னு. அது எப்படின்னா நாங்கள் வந்து மைசூரில் வந்து நாங்கள் எப்படி கோபி மஞ்சூரி செய்வோம் நான் வந்து சொல்லி தர போகிறேன். அதுக்கு தேவையான மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மைதா மாவு, அப்புறம் கொஞ்சமாக ரவை, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 மசாலா இல்லைன்னு நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி வடை போகிற அளவு வந்து பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்ல வந்துட்டு இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி உருண்டையாக வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் வந்து இப்படி போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லா இது வந்து வேகணும். வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் இப்போ வந்து இது வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணோன்னா இது வந்து இன்னும் நல்லா உருண்டை உருண்டையாக வரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணனால இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் கோபி மஞ்சூரி செய்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கோபி மஞ்சூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இதே முட்டைக்கோஸை வந்து கொஞ்சம் அரைங்குறையமாக வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி காளான் மாதிரி செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் வந்து நாங்கள் ஆட் பண்ணி செய்வோம். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, ஓரளவு வேகணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ வந்து பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னு இருக்கிறத வச்சு செய்கிறதுனால நான் வந்து ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து இது பண்ணி கிண்டிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் இதான நம்ம வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் கொஞ்சம் கோஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வேகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஃப்ரையில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து அந்த முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற அளவு. ஃபுல்லாக வந்து குழஞ்சிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு வந்து ஊற்றிக்கோங்க. நான் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதுமாக இருக்குது. இது வந்து நல்லா கொதித்து வந்த உடனே
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பையாக வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டிடக்கூடாது, இல்லைன்னா காளான் மாதிரி ஆயிடும். உங்களுக்கு மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலா இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வந்து வேக வைங்க. இப்போ நம்மளோட கோபி மஞ்சூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃபோர்க் வச்சு சாப்பிடணும். நம்மக்கிட்ட ஃபோர்க் வந்து இப்போ தேடுற டைமில் இல்லை, நம்ம இப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா.